கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திலிருந்து ரமீஜா பீவி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, சுன்னத் ஜமாத்தினர் காலை மாலை தஸ்பீஹாத் 300 முறை கட்டாயமாக ஓத வேண்டும். 3ஆம் கலிமாவுடன் இன்னும் சில வார்த்தைகளை சேர்த்து கூறுமாறும், அதனை ஓதும் பொழுது குறுக்கே எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசினால் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பித்து 300 முறை சொல்ல வேண்டும். இதனால் அளப்பெரும் நன்மை கிடைக்கும் என்று கூறுகிறார்களே, இதனை செய்து வந்ததற்கான ஹதீஸுகள் இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டால், அப்படித்தான் நாங்கள் ஓதிட்டு வருவோம், நீங்களும் ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தஸ்பீஹ் செய்ததாக நம்ம எந்த ஹதீஸுகளையும் பார்க்க முடியல. பொதுவாக காலையிலும் மாலையிலும் இறைவனை துதிக்க வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று பொதுவான கட்டளை இருக்குது. அது நம்ம செய்ய வேண்டியது தான். ஆனால் அதை வரையறுத்து கொண்டு செய்வது தான் இப்போ பிரச்சனை. தினமும் காலை மாலை தஸ்பீஹ்களை குர்ஆனும் ஹதீஸும் நிறைய வலியுறுத்துகிறது. குர்ஆன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல அல்லாஹ் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறான். வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅம் வ ஹீஃபத்தம் வ தூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆசால். உம்முடைய தினமும் காலையிலும் மாலையிலும் உள்ளத்திற்குள்ளே இறைவனை நீர் நினைப்பீராக, பணிவாகவும் அச்சத்துடனும் சப்தமில்லாமலும் காலையிலும் மாலையிலும் இறைவனை திக்ரு செய்யுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த கருத்துப்பட நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் இறைவனை துதிக்கக்கூடியவர்களை நீர் விரட்டி விடாதீர் அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்கிறான். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, வஸ்பீர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா. காலையிலும் மாலையிலும் தமது இறைவனின் திருப்தியை நாடி திக்ரு செய்து கொண்டிருக்கிற மக்களோடு உண்மை நீர் கட்டுப்படுத்தி கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த காலை மாலையில் திக்ரு செய்கிறது என்று பொதுவாகவே நிறைய வசனங்கள் வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க, திக்ரு தஸ்பீஹ்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டால், தினமும் காலையில் 300 தடவை ஓதணும், அது இந்த 3ஆம் கலிமாவோட ஓதணும் அப்படின்ற மாதிரி, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஓதணும் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இப்படி நாம் வரையறுத்து செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட முறையில் வரையறுத்து செய்கிறதா இருந்தால் அதுக்கு நேரடியாக நமக்கு சான்றுகள் வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. பொதுப்படையாக சொல்லப்பட்டதை அவரவருடைய வசதிக்கு ஏற்ப, அவருடைய சூழலுக்கு ஏற்ப, அவர் விரும்புகிற எண்ணிக்கையில் 300 மட்டுமில்லை, ஒரு 3000 கூட சொல்லலாம். 300 தான் சொல்லணும் கட்டாயம் இல்லை, 100ன்னு சொல்லலாம், 50ன்னு சொல்லலாம். பாவமன்னிப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னில அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் மிஅத்த மர்ரா. நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுறேன் அப்படின்னாங்க. அப்போ இதை வைத்துக்கொண்டு கூட நம்ம பாவமன்னிப்புக்கு கூட 100 என்று ஒரு எண்ணிக்கையை நோக்கி நகரலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சதாக நமக்கு ஹதீஸ் கிடைக்கிறது. அது அல்லாமல் தஸ்பீஹாத்துகள் தினந்தோறும் காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகளை பொறுத்த வரைக்கும் அப்படி நமக்கு வரையறுத்து சொல்லப்படாத காரணத்தினால, வரையறுத்து சொல்வதோ அவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதோ மார்க்கத்தில் ஒரு புதிய வழிமுறையை நம்ம உண்டாக்குற மாதிரி ஆயிடும். அது இயல்பாக எல்லோருக்கும் பொதுவாக அனுமதிக்கப்பட்ட அனுமதியை பொது அனுமதியாக விட்டுறணும். அந்த பொது அனுமதியை சுருக்கிறது, வரையறுக்கிறது, அதுதான் பிதஅத்துகள் உண்டாகிறதுக்கான காரணம். அதுதான் பிதஅத்தாக மார்க்கத்தில் புதிய அனுஷ்டானங்களாக ஆகும். அந்த மாதிரி புதிய அனுஷ்டானங்கள் நீங்கள் நன்மைன்னு செய்வீங்க, ஆனால் அது தீமையாக போயிடும். மார்க்கத்தின் பார்வையில் நன்மைன்னு நினச்சிக்குவீங்க, நம்ம அப்படி நினச்சிக்குவோம் நன்மைன்னு, ஆனால் கடைசியில் பார்த்தா அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். குல்லு பிதஅத்தின் லலாலா ஒ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு புதிய காரியங்களும் வழிகேடு தான், வழிகேடுகள் யாவுமே நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ நன்மை நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எண்ணி நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள், அது மேலோட்டமாக பார்த்தால் நன்மையான காரியங்களை போன்று தோன்றினாலும் அதற்கு நாம் ஏற்படுத்துகிற புதிய வழிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் அதை தீமையாகவும் மார்க்கத்தில் பாவமாகவும் கொண்டு போய் சேர்த்து விட வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணரணும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரையறுத்து எந்த செய்திகளையும் சொல்லி தரலை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் பொதுவாக செஞ்சுக்குங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செஞ்சுக்குங்க, உங்களுடைய சூழலுக்கு ஏற்ப செஞ்சுக்குங்க. அடுத்து துளசியாப்பட்டினத்திலிருந்து அபு ரையான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, அடுப்புக்கரியை பயன்படுத்தி பல் துலக்கலாமா? மருத்துவ ரீதியாக பயன்கள் உள்ளது என சிலர் கூறுகின்றனர், மார்க்க ரீதியாக அது தடுக்கப்பட்டுள்ளது என்று சிலர் கூறுகின்றனர். இதை பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லு துலக்கிறத பொறுத்த வரைக்கும் இதை வச்சு தான், இந்த பொருளை தான் பயன்படுத்தி பல் துலக்கணும் அப்படின்னு நமக்கு எந்த மார்க்க
கட்டளைகளும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் குச்சியை வச்சு பல் துலக்கினாங்க. அராக்கு குச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம மிஸ்வா குச்சின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான குச்சியை வச்சு பல் துலக்கினாங்கன்னு இருக்குது. நம்ம காலத்துக்கு ஏற்ப, நம்முடைய சூழலுக்கு ஏற்ப எது நன்றாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வச்சு தேய்ச்சிக்கலாம். வெறும் விரலை வச்சு தேய்ச்சா கூட தேய்க்கலாம், எந்த பொருட்களை வச்சும் தேய்க்கலாம். ஹராமான பொருள், பன்றி கொழுப்பு அந்த மாதிரி எதை நம்ம பயன்படுத்த தடை இருக்கோ அதை தவிர்த்து விட்டு பொதுவாக இப்போ பயன்பாட்டில் இருக்கிற எதை வச்சு நீங்கள் செங்கல் வச்சு தேய்க்கலாம், அடுப்புக்கறி வச்சு தேய்க்கலாம். அதெல்லாம் தேய்க்கக்கூடாது என்று எந்த தடையும் இல்லை. தாராளமாக நம்ம அதை பயன்படுத்தலாம். அடுத்து முகமது இக்பால் லாடு அப்படிங்கிறவங்க வழுத்தூர், தஞ்சை மாவட்டம் வழுத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அனைத்து முஸ்லீம் இயக்கங்களும் பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் பள்ளிவாசல் என்ற பெயரில் வசூல் செய்து தங்களின் அமைப்பு சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு அறிவிப்பு செய்யப்படுகிறது. பிற இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டம் மற்றும் மார்க்கத்துக்கு முரண்பாடில்லாத நிகழ்ச்சிகளை அறிவிப்பு செய்வதில்லை, ஏன்? பள்ளிவாசல் தான் என்றால் நீதியாக பிற இயக்கங்களால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு நீதமாக அறிவிப்பு செய்யுங்கள். தவறுகள் இருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், வெறுப்போடு தான் பகிர்கிறேன் என்றால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளிவாசலில் எல்லாருக்கும் டைம் போய் வசூல் பண்ணுறீங்க, அல்லாவுடைய பள்ளின்னு சொல்லிட்டு கட்டுறீங்க, கடைசியில் பார்த்தா அது ஒரு இயக்கத்திற்கானதாக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இயக்க அறிவிப்புகளை மட்டுமே செய்கிறீங்க, பொதுவாக சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய மற்ற அமைப்புகளை சார்ந்தவங்க செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்கள் அதில் அறிவிப்பு செய்கிறதில்ல, இது சரியா, இது தவறு தானேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பள்ளியில் அல்லாஹ் எதை செய்ய அனுமதித்திருக்கிறானோ அந்த மாதிரி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்களை அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட பிரகாரம் செய்வதற்குத்தான் பள்ளி. அன்னல் மசாஜித லில்லா, பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. அப்போ அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே நடைமுறைப்படுத்தப்படணும். அது நிர்வாகம் பண்ணுவதை பொறுத்த வரைக்கும் அந்த நிர்வாகத்தில் சில அனுமதிகள் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. என்ன அனுமதி இருக்கிறது? அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதா வேண்டாமா, செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்கிறது செய்யாமல் இருக்கிறது ரெண்டு முடிவுமே அதை யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் எடுக்க முடியும். அவங்க ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி இது செஞ்சால் நல்லதுன்னு நினைக்கலாம், அதே இது உங்கள் பார்வையில் தீயதாக தெரியலாம். நீங்கள் ஒரு காரியத்தை இதை செய்கிறது நல்லதுன்னு நினைக்கலாம், அவங்க அதை தவறுன்னு நினைக்கலாம். அப்போ இதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? யார் நிர்வாகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்குது. சர்ச்சைக்கு இடமில்லாத பொதுவான மார்க்க ரீதியான விஷயங்களில் டவுட் இல்லாத விட்டுருவோம். அதெல்லாமல் அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. நல்லவை அனைத்தையும் செய்துவிட வேண்டும் என்கிற வற்புறுத்தல் சொல்ல முடியாது. நல்லதுலையும் சூழல், தேவை, ஆசை, விருப்பம் அதை பொறுத்து சிலது செய்வோம், சிலது செய்யாமல் இருப்போம், சிலது செய்வதற்கு ஆர்வம் காட்டாமல் இருப்போம். அப்போ அந்த மாதிரி அனுமதி இருக்கிற விஷயத்தை செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கிறாங்கள விஷயத்தை முடிவெடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அவங்க தான் செய்வாங்க. இப்போ அதில் என்ன கவனிக்கணும், அந்த பள்ளி நிர்வாகிகள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மற்ற அமைப்புகள் வளர்ந்து விடக்கூடாது. சில பேர் நல்ல காரியம், சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்கிறாங்க. அவ்வாறு நடப்பதன் பின்னணியில் மார்க்கத்துக்கு முரணான ஒரு வெறுப்பும் பகைமையும் இருக்குமானால் இது வன்மையாக கண்டனத்திற்குரியது. பயம்னா பொதுவாக இயக்கம் நம்ம ஒரு இயக்கம், அவங்க வேற இயக்கம், அடுத்த இயக்கத்துக்காரங்க செய்கிறது சொல்லக்கூடாது என்ற ஒரு பொது பார்வை எல்லா இயக்கத்தவர்களுடைய மத்தியிலும் இருக்கிறது. இந்த பார்வை ஏற்புடையதல்ல. நாம ஒரு இயக்கம், அவங்க ஒரு இயக்கம்தான். ஆனால் நம்மிடத்துல எப்படி சரியும் தவறும் கலந்திருக்கிறதோ அதுபோலத்தான் எல்லோரிடமும் இருக்கிறது என்ற புரிதலோட சரியானதை செய்தால் அங்கீகரிக்கவும், தவறானதை செய்தால் அதற்கு எதிராக அதற்கு உடன்படாமல் மறுத்து நிற்கிற வேலைகளையும் செய்யணுமே தவிர நம்ம இயக்க ரீதியாக வேறுபட்டு இருக்கிறதுனால அவங்க இயக்கத்தினுடைய செய்திகளை இந்த இயக்கத்தில் பள்ளியில் அறிவிப்பு செய்யக்கூடாது என்று பார்க்கிற பார்வையும் செயல்முறையும் ஏற்புடையதல்ல. அதே நேரத்தில் அந்த இயக்கத்தவர்கள் செய்கிற அந்த காரியம் இது இவங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு நினைக்கிறாங்க, இது சரியில்லை, இது அவங்க செய்யக்கூடிய முறை சரியில்லை, இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க அழைக்கிறாங்க, அவங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தாலும் செயல்முறை தப்பு, இப்படி செய்கிறதுல எங்களுக்கு உடன்பாடே இல்லை என்று அவங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சா அந்த விஷயத்தை அவங்க புறக்கணிக்கலாம் தானே. இதை நாம் அறிவிப்பு செய்ய நம்மகிட்ட யாரும் சொல்லவும் இல்லை, நம்ம இதை அறிவிப்பு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அறிவிப்பு செஞ்சால் அது ஒரு தப்பான காரியத்தை அவங்க செய்ய போகிறாங்க, நம்ம எப்படி இதை அறிவிப்பு செய்கிறது என்கிற நோக்கத்திற்காக வேண்டி அறிவிப்புகளை செய்யாமல் தவிர்த்தால் ஏற்புடையது. ஆனால் எப்படி இருக்குன்னு கேட்டால், வேற இயக்கத்தவர்கள்னு சொன்னாலே அவங்கள பற்றி பேச மாட்டோம், அவங்களுடைய அறிவிப்பு ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஆயிரும், அவங்க நிகழ்ச்சிக்கு நம்ம மக்கள் போனாங்கன்னா கடைசியில் நம்மளை விட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த மாதிரியாகவெல்லாம் ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையின் விளைவாக அல்லது பொறாமையின் விளைவாக
மற்றவங்க ஆளாயிருவாங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம அறிவிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையின் அடிப்படையில் இந்த மாதிரி புறக்கணிப்புகள் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் இது தவிர்க்க வேண்டும். நன்மையான காரியங்கள்னு சொன்னால் எல்லாரோடையும் ஒன்றிணையணும். என் மாற்று சமுதாயமாக இருந்தால் கூட நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க. மற்றவங்க நீங்கள் மற்ற முஸ்லீம் அமைப்புகள் பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம் அல்லாத அமைப்புகள் ஒரு காரியம் செய்கிறாங்க, அது ஒரு நன்மையான காரியமாக இருக்குது, சமூகத்துக்கு இந்த மனித குலத்துக்கு பயன் தரும் சொல்லி சொன்னால் போங்க, இங்கே இது மாதிரி ஒரு நடக்குது, ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது, ஒரு நல்ல காரியம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது, உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க. எல்லாருக்கும் மனித குலம் பயன்படுவதற்கான ஒரு களமாக பள்ளிவாசல் இருக்கணும். பள்ளியினுடைய பிரதானமான அம்சங்களில் அதுவும் ஒன்றுதான். வெறுமனே தொழுகிறது மட்டும் பள்ளி அல்ல. மனிதர்களுக்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ எல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. மஸ்ஜிதம் லிராரான மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அம்சங்கள் தான் பள்ளியிலிருந்து வரக்கூடாதே தவிர நன்மை தரக்கூடிய அம்சங்களாக இருக்குமானால் அந்த நன்மை அனைத்திலும் நாம கரம் கோர்க்க வேண்டும். நம்முடைய உள்ளம் வெறுத்தாலும் சரிதான். நாம் சமீப காலமாக பழக்கப்பட்டு வந்திருக்கிற இந்த இயக்க ரீதியான அமைப்பு ரீதியான முரண்பாடுகளுக்கு இடையிலே நமக்கு அது கசப்பாக இருந்தாலும் சரிதான், அந்த கசப்பு மருந்தை விழுங்கி கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழலை நோக்கி ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமும் தங்களை மேம்படுத்தணும். அதுதான் சமுதாயத்துக்கு பயன் தருமே தவிர குறுகிய வட்டத்தில் நிற்பது ஏற்புடையதல்ல. நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் ஏற்புடையதும் இருக்கிறது, சில விஷயங்கள் நிர்வாகிகளுக்கான அனுமதிக்கப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது. அவங்க இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இது சரியில்லை என்பதற்காக வேண்டி மறுத்தால் அதை நாம் குறை சொல்ல வேண்டியதில்லை. நன்மை தான், சரியான காரியம்தான், இதில் மக்கள் போய் இப்போ கலந்து கொண்டால் நல்லதாக தான் இருக்கும், சமூகத்துக்கு நன்மை கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரியக்கூடிய விஷயங்களில் அதில் இயக்க ரீதியான பாரபட்சம் காட்டுவது என்பது ஏற்புடையதல்ல. சமுதாயம் தன்னை மேம்படுத்திக் கொள்கிற வகையில் இது குறித்தெல்லாம் விசாலமாக சிந்திக்கிற ஒரு சிந்தனை பார்வை மக்களுக்கு வேணும். வேற யாருக்கும் இது எதனாலன்னு கேட்டா இயக்க ரீதியாக அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மக்களுக்கு அச்சப்பட்டு தான் பல நேரங்களில் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனா பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ் தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களுடைய பண்புகளை சொல்லிட்டு வர்றான். இன்னமா அம்ரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு கடைசியில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. யாருடைய விமர்சனம் போக்குறது அதெல்லாம் தூக்கி போடு, அல்லாஹ்வுடைய பார்வையில் இது என்ன, எனக்கு நன்மை தருமா தீமை தருமா என்று சிந்தித்தது என்பது மற்ற யாவரையும் விட பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். அது சமுதாயத்தில் குறைந்திருக்கிறது என்பது உண்மை, அதை நம்ம மறுக்கலை. இது மாதிரியான கேள்விகள் வெளியாகவும் செய்திகள் வெளியாகவும் அதை நோக்கி நம்ம மக்களை அழைத்து செல்வோம். நாமும் அந்த மாற்றத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கடைநல்லூர்ல இருந்து துராபிஷா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒரு மனிதன் பாவங்கள் செய்திருந்தும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் மரணித்தால் சொர்க்கம் நிச்சயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாவம் செய்திருந்தாலும் இணை கற்பிக்காமல் இருந்தால் என்றாவது ஒரு நாள் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நிறைய அது சம்பந்தமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ, அப்படின்னா சொல்றாருன்னா வெறும் வாயில அப்படி என்னன்னு தெரியாம பொருள் புரியாம அப்படி சொல்றதில்ல, அந்த கொள்கையை புரிஞ்சு விளங்கி சொல்லி அதுல உறுதியா நிற்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ்ல உறுதியா நிற்கிறார். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுன்னா வெறுமனே வாயால் சொல்றதுன்னு பொருள் அல்ல. அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ அவரே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவராவார். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னவரெல்லாம் சொன்னவர் பட்டியலில் வந்துட மாட்டார். சொன்னவர்னு சொல்றதா இருந்தா அவர் அதை வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்கணும், அதுக்கு முரணில்லாம வாழ்ந்திருக்கணும். அப்படின்னா இணை கற்பிக்காம இறைவனை மறுக்காம அந்த இறை கோட்பாட்டில் ரொம்ப தெளிவாக அவர் இருந்திருந்தார்னு சொல்லி சொன்னா, அவரிடத்துல பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஒருவேளை பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் தண்டனைகளுக்கு பிறகு அவரிடமிருந்த இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி ஒரு நாள் அவரை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அழைத்து செல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, நாளை மறுமையில விசாரணையின் பொழுது நடக்கிற நிகழ்வுகளை சொல்லும் பொழுது பாவம் செய்த ஒரு மனிதனுக்கு முன்னால் அவனுடைய ஏடுகள் எல்லாம் விரிச்சு வைக்கப்படும். திசாத்தம் திசைன சிஜில்லா, 99 ஏடுகள். அந்த 99 ஏட்டுல ஒரு ஏட்டை ஓபன் பண்ணனா அது மத்தல் பசர், பார்வை நீளுகிற தூரம் அளவிற்கு அது இருக்கும். அது எல்லாம் என்ன இருக்கும், இவன் செஞ்ச பாவத்தின் ஏடுகள், இவன் செஞ்ச செயல்களுடைய தொகுப்புகள் இருக்கும். அப்போ அந்த மனுஷன் நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோமே, இவ்வளவு பாவங்கள் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில்
அப்போ அல்லாஹ் சொல்லுவானா இன்னலில்லா இந்த ஹசனத்தன் இன்னலனா இந்த ஹசனத்தன் உனக்காக இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு நன்மை இருக்குது, நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் அப்படின்னு அல்லாஹ் ஒரு துண்டு சீட்டை எடுப்பானான். துண்டு சீட்டை பார்த்தோன்னா அவன் கேட்பானா மாஹாதிஹில் பித்தாக்கா மகாதிஹி சிஜில்லாத், அல்லாஹ் இது என்ன இவ்வளவு பெரிய ஏடுகளுக்கு மத்தியில் எனக்கு ஏதோ நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு சீட்டு எடுக்கிற அப்படின்னு. அப்போ திரும்பவும் சொல்லப்படும் அல்லாஹ்வின் புறத்துல இருந்து உனக்கு நன்மை இருக்குதுப்பா, நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீட்டை தூக்கி தராசில் வைக்கப்படும். இன்னொரு பக்கத்தில் 99 ஏடுகள் வைக்கப்படும். கடைசியில் அந்த துண்டு சீட்டு இருந்த அந்த தராசின் பக்கம் கனத்தால் தாழ்ந்து விடும், மற்றதெல்லாம் கனத்தில் உயர்ந்து விடும், மேல் நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த துண்டு சீட்டில் என்ன இருக்குது? ஏகத்துவ களிமா தான் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவம் தான் இருக்கிறது. இந்த களிமாவில் நீ கரெக்டாக இருந்த, அதனால உனக்கு அதனோடு கம்பேர் பண்ணும்போது மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவருக்கு சிறப்பை தருவான், சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லி நாளை மறுமையில் நடக்கிற தீர்ப்பு நாளின் விசாரணை குறித்து நபிகளார் ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால இதுல ஒருத்தர் உறுதியா நிற்கணும். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் பாவம் செய்கிறது பிரச்சனை இல்லைன்னு அந்த ஆங்கிள் புரியக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம இருந்துடணும், இறை விஷயத்துல இறை கோட்பாட்டுல ரொம்ப உறுதியா இருந்துடணும், இந்த பார்வையில் பார்க்கணும். இப்படி உல்டாவை பார்த்தோன்னு வச்சுங்க, பாவத்துல மூழ்கி போய் அல்லாஹ் மன்னிக்கிறவன், ஆனா நம்ம பாவத்தை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான்னு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அல்லாஹ் தண்டிச்சாமனா அந்த தண்டனையை பெறுகிற ஆற்றல் நமக்கு இருக்குதா, அது சாதாரணமா இருக்குமா என்பதை யோசிச்சு நாம அப்படி நம்ம யோசிக்கணும். அதனால களிமா விஷயத்துல ஏகத்துவ கோட்பாட்டுல இறை நம்பிக்கையில பிழை இல்லாமல் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு நாளிலே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய சுவனத்தை பரிசாக பெறுவார். அடுத்து அசார் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, அவங்க எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியல, பேர் மட்டும் போட்டிருக்கிறாங்க. நான் அரபு நாட்டில் வேலை செய்கிறேன். எனது கஃபில் அவருடைய துணிகளை லாண்ட்ரி போடுவதற்கு அனுப்புகிறார் என்னை. அங்குள்ள கடைக்காரர் நான் ரெகுலராக வந்து அந்த கடையில் துணிகளை போட வேண்டும் என்று டிப்ஸாக சில ரியால்கள் எனக்கு கொடுக்கிறார். இதை நாங்கள் கேட்கவில்லை, அவராக கொடுக்கிறார். இது எனக்கு ஹலால் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பெறுவது தவறில்லை, இதில் எந்த மோசடிகளும் நிகழாதவரை. எங்கே சிக்கல் வரும்னு கேட்டால், இதை இந்த மாதிரி பெறுவது விஷயம் இல்லை, இந்த பெறுறது எங்கே கொண்டு போய் பல நேரங்களில் பல பேர் நிறுத்திடுதுன்னா, இவ்வாறு ஆன டிப்ஸ் நமக்கு கிடைக்குது, இவர்கிட்ட போய் கொடுக்கும்போது நமக்கு லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கும் பொழுது அந்த லாபத்திற்காக தன்னுடைய முதலாளி நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு சைத்தான் ஒரு நாள் கொண்டு போய் தள்ளி விடுவான். அந்த மாதிரி சூழலை நோக்கி அதுதான் ஆபத்தானது. அது எப்படி தள்ளுவான் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டிப்ஸ் தர்றதுக்காண்டி அவர் 2 ரூபா கூட உங்களுடைய கவிழுடைய தலையில வைக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு ஒரு 2 ரூபா கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி தனக்கு கிடைச்ச லாபத்திலிருந்து உங்களுக்கு ஏதோ எனக்கு ஒரு நன்மை நீ செஞ்சு தந்த, உனக்கு ஒரு நன்மை நான் தர்றேன்னு கொடுத்தா அது ஏற்புடையது. அப்படி இல்லாம அவர் தன்னுடைய லாபத்தை குறைச்சு கொள்ளாம கபிலுடைய தலையில, உங்க முதலாளியுடைய தலையில அந்த 10 ரூபாய் அந்த 2 ரூபாயை சேர்த்து வச்சு அதுல இருந்து 2 ரூபாய் எடுத்து உங்களுக்கு கொடுத்தாருன்னா அவர் பாதிக்கப்படுறார். அவர் உங்களை எப்படி அனுப்பினாரு? நம்பிக்கையில் அனுப்பினார். நீங்க போய் ஒரு நல்ல முறையில் அவருக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுப்பீங்க, நம்ம சம்பளம்லாம் கொடுக்குறோம் அப்படி உங்களை அனுப்பினார். நீங்க அவருக்கு துரோகம் செய்யற மாதிரி, அவருக்கு செலவை கூட்டி வைக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சா இது அவருக்கு தெரிஞ்சா அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் மறுப்பாரு, கோவப்படுவார். உனக்கு நான் சம்பளம் தர்றேன், உனக்கு வேலை பார்ப்பேன்னு பார்த்தா நீ உள்ளுக்குள்ள உள் கமிஷன் வச்சுக்கிட்டு எனக்கு மேலும் செலவு இழுத்து விடுறேன்னு கோவம் தானே படுவாங்க. அப்போ அந்த நிலையை நோக்கி நகர்ந்து விட்டால் அது பாவமாகிவிடும். அப்படி நகரலை, பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்காக வேண்டி இன்னொரு புறத்திலிருந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு உதவி கிடைக்கிறதுன்னு சொன்னால் அந்த உதவியை பெறுவது தவறு கிடையாது. அதை குற்றமாக நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அது நேரடியாக எந்த வகையிலும் பிழையாக ஆகாது. உங்கள் கபிலுக்கு தெரிஞ்சாலே அவர் கோவப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கே சம்மந்தப்பட்டவருக்கே இந்த செய்தி சொல்லப்பட்டாலும் கூட அவர் ஏன் வருத்தப்பட போகிறாரு? அது ஏதோ ஒரு நன்மை கிடைக்குது, நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கும், அவனுக்கு வெளியில் ஒரு 2 ரூபா கிடைக்குது, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். அதை தடுப்பதற்கு அவருடைய உரிமை பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லாத காரணத்தினால இதை நாம் பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியல. அடுத்து ஒருத்தவங்க பேர் எதுவும் வெளிப்படுத்தலை, ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு இளம்பெண் மாற்றுமத சகோதரரை காதலிக்கிறாள். குடும்பத்தில் அனைவரும் எதிர்த்தும் உறவுகளை முறித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பெண்ணை திருச்சியில் மார்க்க கல்வி பயில 3 ஆண்டுகள் பயின்றும் பயனில்லை.
தாயார் மீண்டும் மீண்டும் கைபேசி கொடுக்கிறார்கள். அவள் காதலனை தொடர்பு கொள்கிறாள். தாயார் அவளுக்கு சப்போர்ட் செய்வது போல் தெரிகிறது. காதலன் இஸ்லாம் சமுதாயத்திற்கு மாறிவிட்டதாக தகவல் வருகிறது. என்ன செய்யலாம்? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. எது சரி எது தவறு? விளக்கம் தரவும். பெயர் விவரம் வெளிப்படுத்த வேண்டாம். வெளிப்படுத்துறதுக்கு அவங்க போடவும் இல்லை. அதாவது ஒரு பெண்ணு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை காதலிக்கிறாங்க. இப்போ அவங்களோட மார்க்கத்தையும் படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சோம், அந்த தொடர்பை கட் பண்ணுறதுக்காக. அப்படி இருந்தும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோடு சேர்த்து ஒன்று சொல்கிறாங்க, சம்மந்தப்பட்டவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தகவல் வருகிறது அப்படின்னு. அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிற பொழுது இதில் வேறு வேறு கோணங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்குற நேரத்தில் அவங்கள எப்படி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அவங்கள தவிர்க்க வைக்கிறது எப்படிங்கிறது அது வேற ஒரு பார்ட்டு. இப்போ ஒருத்தவங்க ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறார். அந்த ஆண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராகவும் இருக்கிறார், ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா, இப்போ நாம் அவர் தகுதியானவராக இருந்தால் நாமளே அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சுருறது நல்லது. இப்போ நம்ம எப்படி பெரும்பாலும் இப்படி பார்க்குறோம்னு கேட்டால், இதை ஒரு தவறானதாக இந்த திருமணத்தை அதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை போக்குவரத்து அதை விட்டுருவோம். அதை தாண்டி இந்த விஷயத்தை நாம் ஒரு தவறாக எப்போ பார்க்குறோம். எப்படின்னா, எப்படி இவனை எப்படி முஸ்லீம்னு எடுத்துக்கிறது, இவரை எப்படி என்ன இஸ்லாத்தை படித்து புரிஞ்சு விலை அப்படியே வந்திருக்கிறான், அவன் ஒரு பொண்ணுக்காண்டி வந்திருக்கான், இவன் எப்படி நாளைக்கு உருப்படியாக நிற்பான் வைப்பான் என்கிற நோக்கத்தில் பெரும்பாலும் இந்த மாதிரியான திருமணங்கள் மறுக்கப்படுகிறது. அது மார்க்க அடிப்படையில் இந்த பார்வை ஏற்புடையதல்ல. இதுக்காக வேண்டி நீங்கள் அதை மறுத்தீங்கன்னா இந்த பார்வை ஏற்புடையதில்லை. ஏன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த சஹாபாக்களில் ஒருத்தவங்களாக இருந்தவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற அந்த வருகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செய்யறதுக்காண்டி தான் வந்தாங்க. அந்த அம்மாவை அந்த அம்மா அவங்க என்ன சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க கல்யாணம் முடிச்சுக்கிறேன், உனக்கு டிமாண்ட் இருக்குது, நீங்கள் நல்ல மனிதர் தான், ஏற்றுக்கலாம் தான், ஆனாலும் கூட இஸ்லாம் இல்லாட்டி நான் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள திருமணம் செய்ய இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பிறகு ஒரு நல்ல முஸ்லீம் இஸ்லாத்தை படிக்க உணர அதை கடைபிடிக்க நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களிலே மிகச்சிறந்த தோழர்களில் ஒருவராக இடம்பெற்றுகிற அளவிற்கு அவங்க உயர்ந்துட்டாங்க. அப்போ எப்படி வந்தாங்கன்ற கேள்வி அங்கே வரல. எப்படி வேணாலும் வரலாம். வந்ததுக்கு பிறகு அவங்க மிகச்சிறந்த நம்மை விட நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற அளவிற்கு அவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கையில் தோய்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை காரணம் காட்டி வருகின்ற நோக்கம், வருகின்ற காரணம், வருகின்ற முறை அப்படி இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களா அவ்வளோதான். இந்த நோக்கத்துக்கு அந்த நோக்கத்துக்கு இந்த போர்க்களத்தில் உள்ள ஹதீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தானே. போரில் கொல்லப்பட நேரத்தில் ஒருத்தரை கொல்ல போகிற நேரத்தில் நான் மதம் மாறிட்டேங்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்கிறார். என்னோட கடைசி நேரத்தில் இவ்வளவு நேரம் ஒன்றும் சொல்லாமல் சாக போகிறன்னு பயத்தில் சொல்கிறியா, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு சஹாபி கொன்னுடுறாங்க. ரசூலுல்லாவுக்கு இந்த செய்தி வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, எப்படி நீ அவரை கொலை பண்ணுவ, அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் பயத்தில் சொன்னார், எதில் சொன்னால் உனக்கு என்ன சொன்னாரா இல்லையா, அதுதான் நீ பார், உள்ளத்தில் உள்ளது உனக்கு என்ன தெரியும், நான் அவங்களுடைய உள்ளத்தை பிளந்து பார்க்குற அதிகாரம் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம்ல. அதனால் இப்போ நம்ம உள்ளத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்கிறாங்க, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இன்னும் சிறந்த இஸ்லாத்தை படித்து தெரிந்து நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்க. அதை தாண்டி இல்லை சேர்த்துடக்கூடாது, பிரித்து வைக்கணும், இது சரி வராது, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த அப்படி இப்படின்னு திருமணத்துக்கு எது அத்தியாவசியமானதோ எது முக்கியமானதோ அதை விட்டு அது சம்மந்தமில்லாத பெரும்பாலும் இன்றைக்கி நீங்கள் திருமண வாழ்க்கைக்கு எது ரொம்ப தேவையோ அதை தாண்டி இருக்கிற விஷயங்களை தான் பெரும்பாலும் பெண் பார்க்குற பொழுதும் மாப்பிள்ளை பார்க்குற பொழுதும் சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த பார்வையில் பார்க்காம கொள்கை இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான தனித்து சிந்தித்து முடிவெடுப்பதற்கான பருவத்தில் வயதில் இருக்கிறாங்க, எல்லா வாய்ப்புகளையும் சூழலையும் அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சேர்த்து வைத்தால் அவங்களுடைய வாழ்க்கை போயிடும் நீங்கள் நம்புகிற நேரத்தில் தாராளமாக அவங்களுக்கு திருமணத்தை செய்து வைப்பது தான் அதில் ஒரு முறையாக இருக்குமே தவிர மேலும் மேலும் நாட்களை தாமதப்படுத்துறதோ அல்லது கட்டாயப்படுத்தி வேறொருத்தவங்களை திருமணம் செஞ்சு வைக்கிறதோ அது வேறு சிக்கலை உண்டாக்கி திருமணத்துக்கு பிறகு பார்க்குறோம்ல, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துறாங்க, முடிச்சு கொடுத்த பிறகு புருஷன் வீட்டிலேருந்து பழைய காதலனோடு ஓடிப்போன எத்தனை காட்சிகள் நம்ம செய்திகளை கேள்விப்படுறோம். நம்ம அப்படியான ஒரு சூழல் வந்தால் இதை விட ஒரு பெரிய அவமானகரமான ஒரு சூழலை நோக்கி நம்ம தள்ளப்படுற ஒரு சூழல் வருங்கிறத புரிந்து அதற்கேற்ப செயல்படுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அடுத்து கும்பகோணத்திலிருந்து சாபிரா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, முஸ்லீம் வீடுகளில் திருமணத்தின் போது வேறு ஏதும் நிகழ்வின் போது மணமக்களை உட்கார வைத்து சீமாட்டி எடுக்கிறார்கள்.
அதாவது மணமக்களை 3 முறை தடவி நெட்டி முறிக்கும் சடங்கு நடக்கிறதே, இது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த சடங்குகள் எல்லாமே இஸ்லாமிய கல்ச்சர் இல்லை, வேறு சமூகங்கள்ல இருந்து அக்கம் பக்கத்தில் வாழக்கூடிய மக்களிடமிருந்து காப்பி அடிச்சு தான் ஒன்று சேர்ந்துருக்கு. ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன்னு கூட பல பேருக்கு காரணம் தெரியாது. பெரும்பான்மையான மக்களுக்கு, இந்த சடங்கை செய்கிற மக்களுக்கு இது ஒரு சடங்கு, இப்படி செய்யணும், இதான் நம்ம வழக்கம், நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, இவ்வளவுதான் பதில் இருக்குது. இதை தாண்டி இதில் இருக்கிற நன்மை தீமை என்ன என்று கேட்டால் கூட அவங்களால சொல்ல முடியல. அப்போ இப்படி ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு செஞ்சு ஆரம்பத்தில் உண்டாயிருக்கலாம், அது ஏதோ ஒரு தேவை நிமித்தம் கூட உண்டாயிருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அந்த தேவை இல்லாத பொழுதும் அதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே அதான் மூட பழக்க வழக்கங்களாக சடங்குகளாக மாறுது. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்துக்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது பகுத்தறிவு பூர்வமான மார்க்கம். இதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியும், விளக்கம் அளிக்க முடியும். இதுதான், இதனால் இந்த நன்மை கிடைக்குது, இதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் அறிவுபூர்வமாக விளக்க முடியும். அப்படி விளக்க முடியாத எந்த அம்சங்களையும் அல்லாஹ்வோ தூதரோ நமக்கு மார்க்க சட்டங்களாக வழங்கவே இல்லை. அதனால இது மாற்றாரிடமிருந்து காப்பீடு காரியங்களை எல்லாம் நம்ம திருமணத்தில் செயல்படுத்தக்கூடாது. திருமணங்கிறது அக்ரிமெண்ட். குர்ஆன் அப்படிதான் சொல்லுகிறது, அகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்துக்கொள்கிற கடுமையான வாழ்க்கையின் உடன்படிக்கை, அக்ரிமெண்ட், அவ்வளவுதான் சொல்லுகிறது. அந்த மாதிரியான உடன்படிக்கையில மற்ற மதத்து மக்களுடைய நடவடிக்கைகளை நாம காப்பி அடித்து இஸ்லாத்தினுடைய அந்த புனித தோற்றத்தை நாம களங்கப்படுத்தி விடக்கூடாது. எனவே இதுல இருந்து நம்ம தவிர்த்துக்கணும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா ஒரு செய்தி சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரு பிற மத கலாச்சாரங்களை, பிற மதத்தவர்களை போல, பிற சமுதாயத்தவரை போல அதற்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவரும் அவர்களை சார்ந்தவரே. அந்த விஷயத்துல அவங்க நடந்த மாதிரி நடந்தீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க அவங்கள மாதிரி தான், நீங்க எங்களை மாதிரி முஸ்லீம்களை மாதிரி நம்மள மாதிரி அப்படியான நோக்கத்துக்குள்ள நீங்க வரமாட்டீங்க என்று நபிகளார் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறது கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும், முஸ்லீம் சமுதாயம் விடுபடணும். ரையான் அப்படிங்கிறவங்க சென்னையிலிருந்து கேட்குறாங்க, புறம் பேசுவதை பற்றிய டெஃபினேஷன் என்ன? ஒரு நண்பர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது தானா? இந்த தங்கிலீஷில் அனுப்பும்போது நமக்கு வாசிக்கிறது சிரமமாக இருக்குது. தமிழில் அனுப்பிட்டா வாசிச்சிடலாம், அது தமிழே ஆங்கிலத்தில் எழுதும்போது சொற்களை வாசிக்கிறது சிரமமாக இருக்குது. ஸோ அப்படின்னா நபி அண்ட் அவர்களின் தோழர்களை பற்றி பயான் பண்ணுவது புறத்தில் சேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புறம் என்றால் என்னங்கிறது உங்களுடைய கேள்வி. புறம்னா என்னன்னா, ஒருவர் இல்லாத நேரத்தில் அவர் விரும்பாத செய்திகளை பேசுவதற்கு பேர் புறம். ஒருத்தர் இல்லாத நேரத்தில் பேசுறது தான், ஆனால் இல்லாத நேரத்தில் என்னத்தை பேசுகிறோம்? இல்லாத நேரத்தில் அவர் விரும்பாததை பேசுகிறோம், அவர் எதை வெறுப்பாரோ அதை பேசுகிறோம், அதுதான் புறம்ங்கிறது. அப்போ இப்போ நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெறுக்கிற விஷயத்தையா பேசுகிறோம்? ரசூலுல்லாஹ் விரும்புகிற விஷயத்தை தான் ரசூலுல்லாஹ் மேலே பேசுகிறோம். அதே நேரத்தில் பாடங்களுக்காக அல்லாஹ் நன்மைகளுக்கு அந்த புறத்தில் அனுமதிக்கப்பட்ட புறமும் இருக்கிறது. ஒருத்தர் இல்லை, அவர் விரும்பாத விஷயத்தை பேசுகிறோம், அவர் இருக்கும்போது அதை பேசிட்டோம்னா நேருக்கு நேராக அவரை தெளிவுபடுத்திடலாம். இல்லாத விஷய நேரத்தில் பேசும்போது வேறொருத்தர் வழியாக அவருக்கு சென்று சேரும். அப்போ அவரை பற்றியான குறைகள் பேசப்பட்டு அலசப்பட்டு கடைசியில் அவங்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவு கெட்டு போய் நிறைய சமூக பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றியான வெறுப்புக்குரிய செய்திகளை பேசணும்னா இந்த ரிசல்ட் ஏற்படும். அதனால மார்க்கம் இதை தடுத்து வச்சிருச்சு, வேணாம் அப்படி பேசுறதால அவங்கள வச்சு பேசுங்க, அவங்கள்ட்ட நேரடியாக பேசுங்க, அவங்க இல்லாத நேரத்தில் பேசி இந்த உங்களுடைய உறவுகளை கெடுத்துக்க வேண்டான்றதுக்காண்டி பொதுவாக இந்த தடையை வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த தடையில நிறைய விதிவிலக்குகளும் இருக்கிறது. என்ன விதிவிலக்குகள் இருக்குதுன்னு கேட்டா, அதுல நன்மை இருக்கும் பட்சத்துல, சீர்திருத்தம் இருக்கும் பட்சத்துல, முன்னேற்றம் இருக்கும் பட்சத்துல, அந்த மாதிரியான பல காரணங்களை மையமாக வைத்து இதுல விதிவிலக்குகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமா ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது, திருமணத்தில் மாப்பிள்ளையை பற்றியோ பெண்ணை பற்றியோ கேட்கிறாங்க. அப்படி கேட்குற நேரத்தில் ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம், அவர் விரும்பாத விஷயமா இருக்குது, அவர்கிட்ட போதை ஆளவர், குடிகாரர், குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி அவர்கிட்ட இருக்குது. இது இன்னும் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுகிறோம். இது அவர் விரும்புவாரா வெறுப்பாரா? வெறுக்கத்தான் செய்வார். நம்மளை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, நம்மளை குடிகாரன்னு சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்கிற பண்பையே சொன்னாலும் இப்போ பல பேர் புறம் பேசுறீங்களா அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன இல்லாததையா சொன்னோம் அப்படிங்கிறாங்க. இருக்கிறத தான் சொல்றீங்க, இல்லாததை சொன்னா அதுக்கு பேர் அவதூறு, இட்டுக்கட்டுதல். இருக்கிறத தான் சொல்றீங்க, ஆனா இருக்கிறதையும் இதை சொன்னா அவருக்கு முன்ன அவர் வருத்தப்படுவார்ல, அவருக்கு பிடிக்காதுல,
அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிற நேரத்தில் ஐயோ அவர் விரும்பாதது சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்ட்டோம்னா ஒரு குடியாரனுக்கு கட்டி கொடுத்து கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இது விதிவிலக்காக மாறுகிறது. இது மாதிரி பல சமூக நன்மைகளை கவனத்தில் கொண்டு விதிவிலக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிவிலக்குகளில் உள்ளவைகள் தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற வரலாறுகள், பாடங்கள். இந்த மாதிரி ஒருத்தவங்க செஞ்சாங்க, நீ செய்யாத, நீ அது மாதிரி இருக்காத, நீ அந்த மாதிரியான ஒரு பெரிய அதே காரியத்தை நீ செஞ்சனா நீனும் பாவியா போயிடுவ, தண்டனை பெறுவாய், இழப்புக்கு உள்ளாகி விடுவாய், நஷ்டமடைவாய் என்று எச்சரிப்பதற்காக சொல்லப்படுவதும் அந்த பட்டியலில் உள்ளதுதான். சில தீமைகள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுவது கூட பல நேரங்கள் அந்த பட்டியல் தான். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொய்கள் அப்படின்னு நம்ம சிலதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொய்கள் எது சொல்லப்படுகிறதோ அதுவெல்லாம் மார்க்கத்துக்கு உள்ளது தானே. தன்னுடைய மனைவியை ஒரு கெட்ட அரசன்றிருந்து காப்பதற்காக இது என்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா பொய் அது. ஆனால் அந்த பொய் அனுமதிக்கப்படுதில்ல. பொய் என்பது கூடாது. கூடாத பொய் சில நேரங்களில் எப்படி கூடுகிறதோ அனுமதிக்கப்பட்டதாக மாறுகிறதோ அதுபோல புறம் என்பது கூடாது. அவ்வாறு கூடாத புறமும் சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்டதாக மாறுகிறது. அது ஏற்படுத்துகிற விளைவுகளை பொறுத்து, அதனால் ஏற்படுகிற நன்மைகளை பொறுத்து. பையன் சிகரெட் குடிக்கிறான், அப்பாட்ட போய் பேசுறீங்க. பையன் சிகரெட், அவன் பையன் இல்லாத நேரத்தில் அப்பாட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னா பையனை சீர்திருத்துறது யாரு? அப்போ சீர்திருத்த நோக்கத்திற்காக வேண்டி அவங்கள நன்மை நேர்வழிப்படுத்துகிற நோக்கத்திற்காக வேண்டி சொல்லப்பட்டால் புறமாகவே இருந்தாலும் அந்த புறம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட புறமாக ஆகிறது. அந்த வகையில் தான் நாம் இப்போ செய்யக்கூடிய முன்னோர்களை பற்றிய பேச்சுக்கள், முற்காலத்தில் வாழ்ந்து கேடுகட்டவர்களை பற்றி சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள் எல்லாமே அந்த நன்மை என்கிற கோணத்தில் தான் அவை அனைத்துமே அமையும். வெறுமனே குறை பேசி திரிகிற நோக்கத்தில் சொல்லப்படுறது இல்லை. அடுத்து ஆர் ஷேக்மீர் அப்படிங்கிறவங்க மதுரையிலிருந்து கேட்குறாங்க, முஸ்லிம் சமூகமும் புதிதாக வீடு கட்டுவதற்கு முன்பு சொந்த பந்தங்களை அழைத்தும் மற்றும் வீடு கட்டும் கொத்தனாரை வைத்தும் மாற்றுவது சடங்குகளான தச்சு வேலை செய்து அதன் பின்னர் பள்ளிவாசல் இமாம் துவா ஓதிய பிறகு இனிப்பு வழங்கி தச்சு செய்தல் என்கிற சடங்கு நிறைவு செய்யப்படுகிறது. இந்த தச்சு சடங்கு முடிந்த பிறகுதான் புதிதாக வீடு கட்டும் வேலை துவங்கப்படுகிறது. எங்கள் ஊரில் இப்படித்தான் என்றளவும் நடக்கிறது. இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. இப்போ அது எல்லாமே மூடத்தனம், ஷிருக்கு, அது இறைவனை மறுக்கிற, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற அந்த மாதிரியான காரியங்களின் தொகுப்பு, பிதுஅத்துகள். அஜர்த்த கூடி கொண்டு வச்சு செய்கிறதுங்கிறது அது பிதுஅத்தில் அடங்குது. ஒரு துவா ஓதி ஆரம்பிக்கிறோம், நீங்கள் துவா கேட்டுட்டு ஆரம்பிங்க, தப்பு இல்லை. அல்லாட்ட துவா செய்யுங்க, எல்லா வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன், எப்படி வீடு கட்டுறது, அவ்வளோதான். பிஸ்மில்லா சொல்லி வேற ஆரம்பிங்க. அல்லாட்ட துவாவை செய்யுங்க, யாரெல்லாம் அந்த வீடு கட்ட போகிறேன், நல்ல முறையில் கட்டித்தான் எனக்கு ஈஸியாக கட்டி முடிக்கிற உதவி செய்யு, பெரிய செலவில்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தர்ற வகையில் இதை எனக்கு ஏற்படுத்தித்தா அப்படின்னு கேட்டுட்டு ஆரம்பிங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கணுமோ அந்த பிரார்த்தனையை உளமாற அல்லாட்ட செஞ்சு வேலையை ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அதுவும் எப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களாக இருக்கிறது? ஷிர்கான. அவங்க வழிபடுறாங்க, அவங்க ஒரு கோழியை அறுத்து அந்த ரத்தத்தை தேய்க்கிறாங்க, அந்த மாதிரி சந்தனம் எல்லாம் கலந்து கொண்டு போய் அது வழிபாட்டு பூஜை முறைகளை அங்கே செயல்படுத்துகிறாங்க. எங்கே செயல்படுத்துகிறாங்க? உங்கள் வீட்டில், உங்கள் இடத்துல, உங்கள் காசில். அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுங்க. இது ஓ நம்பிக்கை. உனக்கு நீ ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு அவருடைய நம்பிக்கை எப்படி செய்வார், அப்படி நீ செஞ்சுட்டு போ, தனிப்பட்ட முறையில் நீ செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாமே நம்முடைய இடத்துல நமக்காக, நம்முடைய வீடு சிறப்பாக இருப்பதற்காக வேண்டி அவர் இந்த மாதிரி பூஜைகளை செய்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வது நம்ம அதிகாரத்தில், நம்ம பணத்தில் நாம் இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவத்தை செய்யக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும். அதனால் இதை பல பேர் அதெல்லாம் முடியாது, வைக்காது, அப்படியெல்லாம் என்ன, அதுக்கு என்ன செய்யணும், அதை செஞ்சுருங்க, ஒத்துக்குவாங்க. இப்போ இந்த காரியங்களை செஞ்சு முடித்த உடனே அதுக்குன்னு சில கூலிகள் இருக்குல்ல, இதை செஞ்சு அன்னைக்கு வேலையை பார்க்க மாட்டாங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சு போகிற நேரத்தில் அதுக்கு ஒரு 500 ரூபா காசு, அதுக்கு ஒரு கோழி, அதுக்கு ஒரு தேங்காய், அதுக்கு ஒரு பழம், இப்படியெல்லாம் சிலது இருக்குல்ல. நீங்கள் ஒரு பணமாக கொடுத்துருங்க, இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு அனுமதி இல்லை, நான் செய்ய மாட்டேன், என் கொள்கை இப்படி இது செய்ய முடியாது, இந்த அப்படி 500, 1000, 2000, 5000 என்ன உண்டு காசை வச்சுக்க, இதுக்கு நீ நம்ம இடத்துல இந்த மாதிரி வேலைகளை செய்த நான் ஒத்துக்க முடியாதுப்பா, என் கொள்கை அதுக்கு இடம் தராதுன்னு சொல்லிட்டு ஜெனியூனாக நேரடியாக பேசி வேலைக்கு கூப்பிடுங்க. அதெல்லாம் வருவாங்க, வரமாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பேச்சுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் காட்டுவாங்க. அதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய பில்டிங்கு, இவ்வளோ வேலை போகுது, நமக்கு வருமான இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அதிலெல்லாம் அவங்க பிடிவாதமாக உறுதியாகவெல்லாம் நிற்க மாட்டாங்க. சில பேர் அப்படியெல்லாம் பதில் சொல்கிறாங்க,
இல்லை அப்படின்னா நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது வைக்காது, அதெல்லாம் தாராளமாக கிடைப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்மளும் பார்க்கத்தானே செய்கிறோம். நமக்கு அருகில் எத்தனை நண்பர்கள் இந்த வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படியெல்லாம் செய்கிறாங்க? எல்லாரும் செய்கிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்கிறாங்க. செய்ய மாட்டோம் என்று சொல்ல உறுதியாக நிற்கிறவங்கள்ட்ட செய்கிறதில்லை. அது அவங்க நம்பிக்கைப்பா, நம்ம செய்ய முடியாதுப்பா என்று தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல, பாவமான காரியம், ஷிர்கான அல்லாஹ் மன்னிக்காத ஒரு காரியத்தில் போய் நாம் செய்கிறோம், தலையிடுறோங்கிற மாதிரி ஆயிருங்கிறத கவனத்தில் கொள்ளணும். அடுத்து அப்துல் அசீஸ் அப்படிங்கிறவங்க மேல்பட்டாம்பக்கத்தில் இருந்து கேட்குறாங்க, நான் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறேன். தனியாக உணவகம் சென்றோ அல்லது ஆர்டர் செய்து வாங்கி உண்டால் உணவு முழுவதுமாக உண்ண முடியவில்லை, உணவு மிச்சமாகிறது. சிறு வயதில் உணவை வீணடித்தால் அந்த உணவை அல்லாஹ் மறுமையில் புழுவாக நமக்கு கொடுப்பான் என்று கூறுவார்கள். இது உண்மையா? உணவை வீணாக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் அதிக உணவு எடுத்துக்கொண்டால் உடல் வீணாகிறது அல்லது மீதமுள்ள உணவு குப்பைக்கு செல்கிறது, நாம் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம உணவகங்களுக்கு போய் சாப்பிடும் பொழுதும் இந்த மாதிரி வர்ற நேரத்துலையும் அதிகப்படியாக நம்முடைய ஒரு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அந்த ஒரு சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியலை, பாதி சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், மீதி சாப்பாடு சாப்பிட முடியல. இப்போ என்ன பண்ணுறது? முடியலை என்பதற்காக வேண்டி நாம் கஷ்டப்பட்டு வீணாக்கக்கூடாதுன்றக்காண்டி தின்னு உடம்பு கெடுத்துக்கிறதா? திங்க முடியாமல் தின்னு கஷ்டப்பட்டு அப்படியே ஆயிரும்ல. அப்போ எப்படி தான் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீணாக்கக்கூடாது என்பது உண்மை. எப்படி இது வீணாக்காமல் பயன்படுத்த முடியுமோ அப்படி யோசிங்க, மாற்று வழியில் யோசிங்க. நீங்கள் தின்னுத்தான் அதை பயன்படுத்தணும் அவசியம் இல்லை, இன்னொருத்தருக்கு தின்னு கொடுக்கலாம்ல. அது ஒரு பேக் பண்ணி வாங்குங்க, ஒரு பார்சல் பண்ணி வாங்க, போகிற வழியில் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போங்க, அல்லது அதை பார்சல் பண்ணி வாங்கிட்டு போங்க, வீட்டில் கொண்டு வச்சுட்டு. நம்ம தான் இப்போ எல்லா வீடுகளையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது பழக்கமாக்கி வச்சுருக்கிறோம். அந்த மற்ற நம்ம வீட்டில் செய்கிறது அப்படி செய்கிற மாதிரி இது மாதிரி ஒரு பொருள் இருக்கா, கொண்டு போய் வைங்க, மறுநாள் இருங்க, அது சூடு பண்ணுங்க, சாப்பிடுங்க, அப்படி பயன்படுத்துங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது குறைஞ்சபட்சம் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு பூனைக்கோ நாய்க்கோ கூட உணவாக வச்சுட்டு போங்க. அது கூட வீணாக்குறது இல்லைல்ல. குப்பையில் வீசி எரிகிற பொழுது தான் பயனே இல்லாமல் காஞ்சு போய் அது வீணடிக்கப்படுகிறது. இந்த வீணடித்தல் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு குத்து சோறு அவ்வளோதான். அதனால தான் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியாமல் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது என்னங்க ஒரு குத்து சோறு, அதன ஒரு 30 ரூபா பெருமா, 40 ரூபா பெருமா, அவ்வளவுதான் நம்முடைய மதிப்பீடு. ஆனால் அந்த பொருள் வருவதற்கு எத்தனை பேர் பின்னாடி உழைத்திருக்கிறார்கள், அந்த உழைப்பு அனைத்தும் உதாசீனப்படுத்தப்படுறதா இல்லையா? அதற்கு பின்னால் செலவழிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் வீணாகிறதா இல்லையா? ஒரு குத்து நெல் விளைவிக்கப்படுகிறதுனா அதில் எத்தனை லிட்டரு தண்ணீர் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் அதுக்காண்டி உழைச்சிருக்காங்க. உரம் போட்டிருக்காரு ஒருத்தர், களை எடுத்திருக்காரு ஒருத்தர், நாற்று நட்டுருக்காரு ஒருத்தர், அதை எடுத்து மூடைகளில் சேகரிச்சிருக்காரு ஒருத்தர், அது அரிசியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அது வியாபார தளத்துக்கு வந்திருக்கு, கடைக்கு வந்திருக்கு, கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கும், அது ஹோட்டல் வாங்கியிருக்கிறாரு, ஹோட்டலில் ஒருத்தர் சமைச்சிருக்கிறாரு, சமைச்சு அதை நமக்கு ஒருத்தர் பரிமாறி இருக்காரு. இதுக்கு பின்னாடி அது நமக்கு முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு இடையில எவ்வளவு வேலை, எத்தனை பேருடைய ப்ராசஸ். அப்போ நம்ம அத்தனை பேருடைய உழைப்பையும் உதாசீனப்படுத்துறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், ஃபல் யன்துரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் அவன் உண்ணுகிற உணவை சிந்திக்கட்டும். அதுக்கு பின்னாடி என்ன அல்லாஹ் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். மனிதர்கள் செஞ்ச உழைப்பு இது பக்கத்தை இப்படி, அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி. அண்ணா சபப்னல் மா சப்பா சும்மா ஷக்கக்னல் அர்ல ஷக்காஃப் அம்பத்னா ஃபீஹா ஹப்பா வ இனபா வ கல்பா வ ஸைத்தூனம் வ நஸலா வ ஹதாயிக ஹுல்பா வ ஃபாக்கிஹத்தம் வ அப்பா. அல்லாஹ் பட்டியல் போடுறான். எப்படி வந்துச்சு சாப்பாடு? யோசிச்சு பாரு. இப்படி சும்மா வந்துச்சா? அது வானத்துல மழையை பொழிஞ்சது யாரு, அதுக்கு தண்ணி கொடுத்தது யாரு, பூமியை பிளந்து கொடுத்தது யாரு, உள்ள போட்ட விதை பூமியை முளைச்சிக்கிட்டு உடைச்சி வெளியில வந்துச்சுல, அதை உடைச்சி கிளியரா கரெக்டா அந்த உடைக்கிற அளவும் அணு பெசகாம கூடுதல் குறைவில்லாம கரெக்டா பிளக்க போய் தானே வெளியில வருது. அதுவே இப்போ ஒரு சென்டிமீட்டர்ல இருக்குது அதனுடைய தண்டு, 5 சென்டிமீட்டர்ல ஓப்பன் இருந்துச்சுன்னா சாஞ்சிடும்ல. கரெக்டா 1 சென்டிமீட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த அகலத்துக்கு அந்த தடிமனுக்கு தகுந்த மாதிரி பூமி இடம் கொடுத்துச்சுல வெளியில வர்றதுக்கு. இதெல்லாம் செஞ்சது யாரு? அல்லாஹ் கேட்குறான். அப்போ இவ்வளவு அல்லாஹ் நமக்கு செய்த அருள் அதிலே புறக்கணிக்கப்படுகிறது, மனிதர்களுடைய உழைப்பு அதிலே நன்றி மறக்கப்படுகிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்த்தோம்னா தான் இதனுடைய முக்கியத்துவம் புரியும். இல்லைன்னா இது ரொம்ப சாதாரணமாக நம்ம அதனால் இது சிந்திக்காத காரணத்தினால தான் உணவு வீணாக்குதல் என்பது மிக சாதாரணமாக நடக்கிறது. அதனால நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க, இல்லாட்டி மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, அல்லது எடுத்துகிட்டு போங்க, பிறகு இன்னொரு நாள் அதை சமைச்சு சாப்பிடுங்க. இல்லாட்டி நீங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக மாற்றுற வகையில் ஒரு மீன்களுக்கோ நாய்களுக்கோ பூனைகளுக்கோ அதை உணவாக மாற்றுங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் பயன்படக்கூடியதாக அதை ஆக்குங்க. குறைஞ்சபட்சம் அந்த உணவை எடுக்கிற நேரத்தில் சில பகுதிகளில் இதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மொத்த உணவையும் சாம்பார் ஊற்றி அதை வீணாக்கி விட்டுறாம அப்படியே எடுக்கிற பொழுதே அடுத்தவர் பயன்படுத்தி விடுகிற வாய்ப்பில் அதை எடுத்து பயன்படுத்தி மிச்சத்தை அப்படியே சேஃப்டி அப்படி பண்ணுங்க.
உணவை வீணடிச்சம் கெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை வராம போவதற்கான சூழல் இருக்கிறது. அதனால வீணடித்தல் என்பது பெரிய அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியம். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்கிற அளவிற்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அது ஏதாவது ஒரு உங்க சூழலுக்கும் பொருளுக்கும் தகுந்த மாதிரி யோசிங்க, ஒரு ஐடியா கிடைக்க அதை செயல்படுத்துங்க. ஒன்று. அடுத்து இதை அந்த மாதிரி அல்லாஹ் மறுமையில புழுவாக்கி தருவான் அப்படின்னு சொல்லாங்களே, அது உண்மையா? அது ஏதோ அச்சப்படுத்துறதுக்காண்டி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படியாக ஒன்றும் நமக்கு நமக்கு தெரிந்து அந்த மாதிரி எதுவும் செய்தி நமக்கு இல்லை. அடுத்து, நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். அவங்க பேர் எதுவும் போடலை. எங்கள் மொத்த சொத்துக்களின் பாதி அளவு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டோம். பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள். எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக இருப்பது இப்போது குறைவாக இருக்கு. ஒரு பயானில் தர்மமாக நீங்கள் கொடுத்தது உங்கள் சொத்து, விட்டு சென்றது பிள்ளைகள் சொத்து என்று சொன்னார்கள். எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வசியத் செய்யலாமா? எங்களுக்கு ஆண் குழந்தை கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு சொத்து இருந்திருக்கு, சொத்தை பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்க தான், பிள்ளைங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க, பாதியை கொடுத்துட்டாங்க, மீதியை வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம இந்த மீதியில் தர்மம் செய்கிறதா? வருமானமே கம்மியாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பிள்ளைங்களுக்கு வசியத் செய்யலாமான்னு. வசியத்தை செய்யுங்க, அதுவும் முடியும் தான். என்னுடைய மரணத்துக்கு பிறகு, என்னை இப்போ நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு வேற ஒரு சோர்ஸ் இல்லை, வருமானம் இல்லை, இதை வச்சு தான் வாழ வேண்டியது இருக்குது. இதையும் நம்ம கொடுத்துட்டோம்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு அச்சம் வர நியாயம்தான். அப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருக்கோமா, அது இல்லாமல் எங்கள் மௌத்துக்கு பிறகு இந்த மாதிரி இந்த காசுல இவ்வளோ ஆனால் இது தர்மம் பண்ணிடுங்க, இந்த பள்ளிவாசலுக்கு நன்கொடையாக கொடுத்துருங்க, ஏதாவது ஆனாத பிள்ளைங்களுக்கு செலவழிச்சிருங்க அப்படின்னு வசதி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். அல்லது இப்போ இருக்கிற இதில் எவ்வளவு நம்மளை பெரிய அளவில் பாதிக்காமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறு தொகையை எடுத்து தர்மம் செய்ய முடியுமா? அப்படி செய்யுங்க. ஆனால் தர்மங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நம்ம தர்மம் செஞ்சான இத்தகைனார் உளவு பிஷுக்கி தம்ரா, பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நரக நெருப்பிலிருந்து உங்களுக்கு தர்மம் தான் உங்களுக்கு விடுதலையை பெற்று தரும் என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு, ஹதீஸ் நமக்கு பல செய்திகளை சொல்கிற காரணத்தினால உங்களால் இயன்றதை செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக இன்னும் மிச்சம் இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிற விஷயத்தில் அதை மரணத்துக்கு பிறகு வசியத்தாக செய்து அதன் வழியாக நன்மை கிடைப்பதற்கு, அதுவும் நிரந்தர நன்மைக்குரிய காரியங்கள் ஏதாவது செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து நமக்கு நன்மை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தர்மம் செய்வதற்காக வலியுறுத்துவது அவசியமானது தான். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதில் கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க உங்களுடைய பேர், ஊர், அது தெளிவான முகவரியோடு இதில் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனுப்பி வையுங்கள். வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.